திருப்பலி கருத்துக்கள். குழந்தை சர்மியம் ஆபியல் மீது இவர்கள் குடும்பத்திற்கு அன்னைப்படியாக செய்து வரும் அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், மேலும் மகன் மருமகள் பேர் பிள்ளைகள் இவர்கள் உடலுள்ள சொல்ல வேண்டியும் இவர்களுடைய கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும், மேலும் குடும்பத்தின் ஆபியல் அவர்களுடைய உடல்நிலை நலனுக்காகவும் விரைவில் குணமடையக்கூடியாகவும் இத்திருப்பலி கருத்து ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. மேலும் குழந்தை சாண்டியும் ஃபாதர் என் விக்டர் என்பராஜ், ஃபாதர் அனந்து, ஃபாதர் மார்டின் ராஜ், பிரதர் பிரதீப், சிஸ்டர் ஆஷா இவர்களுடைய பணி சிறக்கவும், இவர்களுடைய உடல் உள்ள நலனுக்காகவும் இவருடைய கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் இத்திருப்பலி கருத்து ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. மேலும் குழந்தைய சாண்டியும் நன்றி சொல்படியாக பெரிய நாயகம் சபரியம்மாள், ரூபி பிளாஸ் பெரிய நாயகம், கிளாரன்ஸ், எவாஞ்சலின், மார்டினா, கிளமென்சி இவர்களுடைய கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் இவர்களுக்கு அன்னை செய்து வரும் அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குழந்தைகள் ஞானத்திலும் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கும்படியாகவும் வீட்டை நல்ல முறையில் கட்டி அமைக்கும்படியாகவும் இத்திருப்பலி கருத்து ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. மேலும் புனித சூசியப்பர் அன்பியும் தேவதாஸ் அந்தோனியம்மாள் குடும்பத்தில் மறித்த ஜோன்காஸ் 38ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலி இவரின் ஆண்மை பாட்டிக்காக இத்திருப்பலி கருத்து ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. மேலும் குழந்தை அன்பியும் மகிமிதாஸ் புஷ்பா குடும்பத்தில் திருமணம் செய்து வரும் அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், தியாகராஜன், கார்மேல் கேள்வி, பிரியதர்ஷினி, தனுஷ்காஷி இவர்களுடைய உடல் உள்ள சுகத்திற்காகவும், மேலும் பிள்ளைகள் ஞானத்திலும் கல்வியில் ஒழுக்கத்திலும் சிறந்து வரும்படியாகவும், மேலும் புஷ்பா அவர்களுடைய உடல் உள்ள நலனுக்காகவும், இக்குடும்பத்தில் மறித்த மகிமதாஸ், பாப்பசாமி, வேளாங்கண்ணி, அலங்காரன், அந்தோணிசாமி, யோகுசாமி மற்றும் யாரும் மேலாண்மைக்காகவும் இத்திருப்பலி கருத்து ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. மேலும் குழந்தை அன்பியும் அந்தோணி ராயர் வீடு, கிறிஸ்து ராஜா, விமலா, ஆரோக்கிய மேரி இவர்கள் குடும்பத்திற்கு புனித லூர்து அன்னையின் வழியாக செய்து வரும் அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், மேலும் அருட்தந்தை என் விக்டர் என்பராஜ் இவர்களின் கருத்துக்களுக்காகவும் அவருடைய இறைப்பணி சிறக்கவும், பிள்ளைகளுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை தரவும், மேலும் அவர்கள் தெய்வ பயத்திலும் இறை விசுவாசத்திலும் வளரவும் மற்றும் குடும்பத்தில் மறித்த அந்தோணி ராயர், நாயகசாமி ஆசிரியர், அமது, ஆணிக்கம், அன்னம்மாள், ஜெயசீலி, இருதயம், சபரியம்மாள், பெஞ்சமின், ஒவ்வாரம், பிரான்சிஸ், ரூபி உத்தரைக்கும் ஆன்மாக்களுக்காகவும் யாரும் ஆன்மாக்களுக்காகவும் உலகில் மறித்த எல்லா ஆன்மாக்களுக்காகவும் முடிவில்லாத வாழ்வை தந்தருள இத்திருப்பலி கருத்து ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்து வந்தவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்து அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும்
இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாலை வேளையிலே ஆண்டவரது இரக்கத்தையும் பாதுகாப்பை நம்பிக்கையோடு தேர்ந்தெடுக்கிற ஒவ்வொருவரையும் இறைவன் தாயன்போடு தர வேண்டுகின்றார். இறைவன் நம்மை அளவில்லாமல் அன்பு செய்கிறார், நிபந்தனை இல்லாமல் அன்பு செய்கிறார். எங்களுடைய நல்ல செயல்களுக்கு இதுவரைகளில் நம் ஒவ்வொருவரது உடனுடைய இடத்தையும் ஆண்டவரது இரக்கத்தையும் பாதுகாப்பு கொண்டாடுவோம். மேலுமாக இருக்கிற வரைகளிலே நம்மிடையே உதவிகள் வருவதற்காகவும் நாம் யாருக்கெல்லாம் தெரிகிறோம் வாக்குறுதிகளுக்காகவும் சிறப்பாக கொடுத்தாரையும் குற்றார் உறவினர் நண்பர்கள் நல்லவர்கள் பிடிவார்கள் அனைத்து மக்களையும் அவர்களுடைய அறிவாளர்களுக்கு கொடுத்து அவர்களுடைய இறைவன் இறக்கத்தையும் அன்பையும் தேவையாக ஆசீர்வாதம் கேட்டுக்கொள்கிறோம். பேசுவது பிரியமான சகோதர சகோதரிகளை பாதுகாவலியாக இருக்கக்கூடிய அற்புதடைய ஆண்டு திருவிழாவை நாம் சிறப்பாக கொண்டாடுவதற்கு இறைவன் நமக்கு உதவி செய்திருக்கின்றார். ஆசீர்வாதத்தை முன்னே வழியாக தந்துவிட்டிருக்கின்றார். தன்னுடைய ஆசீர்வாதத்திற்கு பரிந்துரைக்கும் நன்றியாகும். இனி வருவதற்காகவே பாதுகாப்பு வழிநடத்துவதனுடன் வாய்ப்பை பகிர்ந்துள்ளோம். நாளிலே நமக்காக வந்திருந்து இந்த கல்வாய்களின் வழியாக இறை ஆசிரியர்களை வகுப்பிற்கு நன்றிக்கூடிய கருத்தத்தை சாமி அவர்களை எடுத்துக்கொண்டிருப்பதையாக இருந்து சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கின்றனர். எனவே என்னுடைய பல்வேறு பணிகளை பற்றி நமக்காக ஏற்றுக்கொண்டு நமக்காக வெளிக்கு வந்திருக்கிற அவர்களை தந்தை அணிமையில் அன்பவர்களால் இருக்கக்கூடிய அன்போடு வரவேற்கின்றோம். அதே வகையிலே இந்த கல்வாரிகளிலே அவருடைய உடல் சூழலை காப்பாக படித்து கொடுத்தார். அதற்காகவும் ஒவ்வொருவருடைய தேவைகளை அணைய வழியாக நினைவாக வழிநடத்த வேண்டும் என்றும் நாம் கல்வாரிகளிலே சொல்லிப்போம். எல்லாம் இறைவனும் எல்லாம் இறைவன் மீது இறக்கம் வைத்து நம் பாவங்களை வைத்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வார்கள். Praise
மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, உமது அடியார்களாகிய நாங்கள் என்றும் மனம் உணர்ந்தால் பெற்று மகிழச் செய்திருளும். என்றும் கண்ணியான ஆட்சி நிறைந்த முடிவரையாவின் பரிந்துரையாம் இன்றைய துயரங்களில் விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை குறித்துணர்வை நடுக்கருள்வீராக. உமது தூய ஆவியாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவர் யாரிடம் அன்பு கொண்டிருக்கின்றாரோ அவர்களை கண்டித்து திருத்துவார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12 இறைவார்த்தைகள் 4 முதல் 7 மற்றும் 11 முதல் 15 முடிய. சகோதர சகோதரிகளே, பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் ரத்தம் சிந்தும் அளவுக்கு நீங்கள் இன்னும் நிறுத்தி நிற்கவில்லை. பிள்ளைகளிடம் பேசுவது போல் இறைவனை உங்களுக்கு தந்த பின்வரும் அறிவுரையை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். பிள்ளாய், ஆண்டவர் உன்னை கண்டித்து திருத்துவதை வேண்டாம் என தள்ளிவிடாதே. அவர் கண்டிக்கும் பொழுது கலந்து போகாதே. தந்தை தாம் ஏற்றுக்கொண்ட மக்களை கண்டிக்கின்றார். ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கின்றாரோ அவர்களை கண்டிக்கின்றார். திருத்தப்பட்டதற்காக துன்பங்களை தாங்கிக் கொள்ளுங்கள். கடவுள் உங்களை தம் பிள்ளைகளாக நடத்துகின்றார். தந்தை தண்டித்து திருத்தாத பிள்ளை உண்டோ? இவ்வாறு திருத்தப்படுவது இருப்பது மகிழ்ச்சிக்குரியதாக இராமல் துயரத்துக்குரியதாகவே தோன்றும். ஆனால் பின்னர் இவ்வாறு பயிற்சி பெற்றவர்கள் அமைதியையும் நேர்மையான வாழ்வையும் பயனாக பெறுவர். எனவே தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். நீங்கள் நேர்மையான பாதையில் நடந்து செல்லுங்கள். அப்பொழுதுதான் ஊனமாய் போன கால் மூட்டு பிசகாமல் குணமடையும். அனைவருடனும் அமைதியாக இருக்க முயலுங்கள். தூய்மையை நாடுங்கள். தூய்மையின்றி எவரும் ஆண்டவரை காண மாட்டார். உங்கள் எவரும் கடவுளின் அருளை எழுந்துவிடாமல் இருக்க பார்த்துக் கொள்ளுங்கள். கசப்பான நச்சுமை எதுவும் உங்களுக்குள் குறைத்து தொல்லை கொடுக்காதபடியும் அதனால் பலர் கெட்டு போகாதபடியும் பார்த்துக் கொள்ளுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கு அவற்றைச் செவியும் அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஊழியமானவழிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தி அதிகாரம் 6 இறைவசனங்கள் 1 முதல் 6 வரை. அக்காலத்தில் இயேசு தொழுகை கூட தலைவரின் வீட்டிலிருந்து புறப்பட்டு தமது சொந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீடரும் அவரை பின்தொடர்ந்தனர். ஓய்வு நாள் வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கற்பிக்கத் தொடங்கினார். அதை கேட்ட பலர் வியப்பில் ஆழ்ந்தனர். அவர்கள் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன, என்ன இவருக்கு அருளப்பட்ட ஞானம், என்ன இவருடைய கைகளால் ஆகும் வல்ல செயல்கள், இவர் கர்ச்சர் அல்லவா, மரியாவின் மகளானே, யாக்கோபு, யோசேப்பு, யூதா, சீமோ ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா, இவர் சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் நம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அங்கே உடல் நலமற்றோர் சிலரை கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல் எதையும் அவரால் செய்ய இயலவில்லை. அவர்களது நம்பிக்கையின்மையை கண்டு அவர் வியப்புற்றார். அவர் சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கு சென்று கற்பித்து வந்தார். இது நம் ஆண்டவர் வழங்கும் இன்றைய வாழ்வுதல் பரிசுத்த நற்செய்தி. எல்லாருக்கும் மாலை வணக்கம். போன வருஷம் ஒரு நாள் ஒரு திருவிழாவுக்கு நான் கேட்டேன். உங்களுக்கு தந்தை அழைத்திருந்தார். இந்த வருஷமும் அந்த திருப்பதிக்கு வந்திருப்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வருஷமும் இந்த நாம் திருப்பதியை நிறைவேற்றி உங்களுக்காக ஜெபிப்பது திரைக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. போன வருடம் திருப்பதிக்கு வந்ததை விட இந்த வருடம் திருப்பதியில நிறைய மாற்றங்கள் உங்களுடைய துறையில இருக்கிறத பார்க்கும்போது நீங்க வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய ஆன்மீகத்திலையும் சரி, இந்த கோவிலை பராமரிக்கிறதுலையும் உங்களுடைய ஒற்றுமையிலையும் எல்லாத்தையும் நீங்க வளர்ந்து வருவதை பார்க்கும்போதுதான் உங்க தந்தையர்களுக்கு, குருக்களுக்கு உங்களுக்காக பணி செய்ய செபிக்க வருகிறவர்களுக்கு அது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கு. இதற்கு பல்வேறு காரணமாக இருக்கலாம். இருந்தாலும் எல்லாத்துக்கும் கடவுள் தான் மூல காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு நாம் எப்படி சொல்ல வேண்டும். இந்த
ஆலயம் மட்டுமல்ல, உங்களுடைய குடும்பங்களும் நிறைய ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் நினைவுபடுத்திக் கொண்டிருக்க வேண்டும். எனக்கு அது வேணும், இது வேணும், இது வேணும், இது வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறத விட கடவுள் நம்ம எவ்வளவு ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, அன்னை மரியாள் நம்ம எவ்வளவு நமக்காக நமக்காக பெற்றுக் கொடுத்துக் கொண்டே இருக்கிறார் என்பதை நம்ம நினைச்சு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு இன்னும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். எனவே அந்த விதத்துல இன்னைக்கு நீங்க எல்லாரும் உங்களுடைய பாதுகாவலியாகிய அன்னை வழியாக நீங்கள் இத்தனை ஆண்டுகளாகவும் சிறப்பாக கடந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியாகத்தான் இந்த திருவிழாவை பிரமாண்டமாக எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். எனவே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மேலும் உங்களுடைய குடும்பங்கள் வளர வேண்டும், உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும். இந்த சிற்றாவையும் இந்த ஆதிச்சனர்களை பங்கு மேலும் மேலும் ஆன்மீகத்திலும் பொருளாதாரத்திலும் சமுதாய அந்தஸ்திலும் நீங்கள் வளர வேண்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறோம், உங்களுக்காக நாங்கள் சொல்கிறோம். இன்றைக்கு இந்த வாசகங்களை மையமாக வைத்து பார்த்தாலும் பொதுவாகவே கவனித்தாலும் திருவிவிலியத்தை அடிப்படையாக வைத்து கடவுளுக்கு என்று ஒரு வரையறை டிஃபைன் காட், கடவுள் என்றால் யார் என்று சொல்லி ஒரு விவிலியத்தினுடைய அடிப்படையில சொல்லுங்க அப்படின்னு சொன்ன என்ன சொல்லலாம், நம்ம அன்பே கடவுள், அவ்வளவுதான். God is love என்று சொல்லி அந்த கடவுள் எழுதிய ஒரு காதல் கடிதம் தான் அந்த விவிலியம் என்று சொன்னால் அது மிகையல்ல, அதுதான் உண்மை. எனவே கடவுள் நம்மை எவ்வளவு அன்பு செய்கிறார் என்பதை ஆதியாகமத்தில் தொடங்கி கடைசியா திருவள்ளுவர் புத்தகம் வரையில ஒவ்வொரு வரையிலையும் அவர் எவ்வளவு அன்பாக இருக்கிறார், நம்மை எவ்வளவு அன்பு செய்கிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டே இருக்க முடியும். அவர் நம்மை படைத்ததாக இருந்தாலும், தன்னுடைய மகனை அனுப்பியதாக இருந்தாலும், அவர் நமக்காக உயிரை கொடுத்ததாக இருந்தாலும், அவர் இறக்கும் பொழுது தன்னுடைய தாயையே எல்லாருக்கும் தாயாக கொடுத்து விட்டு சென்றதாக இருந்தாலும், நற்கருணையிலே அவர் இருப்பதாக இருந்தாலும், எல்லாமே அவருடைய அன்பின் அடையாளம் வேண்டும். அதற்காக நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லலாம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். கடவுள் அன்பாக இருக்கிறார். அவர் அன்பு, அவரிடத்துல அன்பு இருக்கிறது அல்ல, அவர் அன்பாகவே இருக்கிறார். இன்னொரு சிலர்னா அன்னை மரியாவை மிகைப்படுத்தியோ அல்லது உண்மையையோ சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த இரண்டு குணங்களை எல்லாம் நம்முடைய தாயிடமிருந்து தான் பெற்றுக் கொண்டார் என்று கூட சொல்லுவாங்க. அது ஒருவேளை பெரிய நன்மைகளை இருந்துச்சா, அவற்றிலிருந்து பெற்றுக்காலும் குறையா இருந்துச்சா, அப்படிதான் நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. ஒரு தாய் ஒரு மகன் என்ற அடிப்படையில இந்த மகனிடத்திலே இருக்கிற குணங்கள் எல்லாமே தாயிடமிருந்து வந்தது என்று சொன்னா நீங்க அதை ஏற்க மாட்டீங்களா? ஏற்றுவீங்களே? உங்க மைண்ட்ல இருக்கிற நல்ல பண்ணலாம், அப்படியே அப்பா போலே செய்யலாம், அப்படியே அம்மா போலே செய்யலாம் அப்படின்னு சொன்னா உண்மைதான். அது அதே போலதான் இயேசு சொல்லி அவர் எப்படி அவர் பிறந்து செயல்களை எவர் செய்தாரோ அந்த பிறர் என்று அவரிடத்துல எப்படி வந்தது என்று சொன்னால் அது தாயிடமிருந்தும் பெற்றுக் கொண்டார் என்பதை நம்ம தவறு என்று சொல்வதற்கு இல்லை. ஆக தாயிடமிருந்து கற்றுக்கொண்டார் சொன்னால் அவர் தாய் எந்த அளவு கற்புடையவராக இருப்பார். உலக அளவு வில்லையின் அடிப்படை வைத்து பார்த்தால் கடவுள் தான் அன்பு என்று சொல்லுகிறோம். இந்த உலக வாழ்க்கையில சமுதாயத்திலே நம்முடைய அன்றாட நிகழ்ச்சிகளிலே வாழ்க்கையில அன்பு எல்லாம் யாரை நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஒரு 90% அன்புன்னா அம்மாவா அப்படின்னு சொல்லுவோம். அன்புன்னா அம்மா தான். ஆக இந்த அம்மாவுடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இங்க எவ்வளவு அம்மாக்கள் இருக்கிறீங்க, உங்களுடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கும்? கண்டிப்பா உங்களை மட்டுமே அன்பு செய்த அன்பாக இருக்காது. உங்களுடைய பிள்ளைகளை அன்பு செய்து, உங்களுடைய கணவனை அன்பு செய்து, உங்களுடைய தாத்தா, உங்களுடைய பேட்டி நீங்கள் அன்பு செய்கிறீர்கள். இப்படியாக உங்களுடைய பிறர் என்று இருக்கிறது. இன்னும் ஒரு சிலர் இருப்பீங்க, கொஞ்சம் சொந்தக்காரங்க நல்லா அன்பு செய்வாங்க. ஒரு சிலர் இருப்பாங்க, தலைவர் இருப்பாங்க, மரியாதை சங்கத்தில் இருப்பாங்க, மரியாதை சங்கத்தில் இருக்கிறவங்க எல்லாமே அன்பு செய்வாங்க. தலைவர் உண்மையிலே நல்ல தலைவராக தான் ஊர்ல இருக்கிற எல்லாமே அன்பு செய்வாங்க இல்லையா? இப்படியாக நம்முடைய அன்பு கண்டிப்பாக பிறருக்காகத்தான் இருக்கிறது. ஆனால் அந்த பிறர் அன்பு இந்த சின்ன வட்டமா இருக்கா, இவ்வளவு பெரிய வட்டமா இருக்கா, இவ்வளவு பெரிய வட்டமா இருக்கா அப்படின்றதுதான் கேள்விக்குறியாக இருக்குது.
ஆக நீங்கள் ஒரு குடும்பத்தினுடைய நாயகர் முறையிலே உங்களுடைய அன்பு அந்த குடும்பத்தோடு சுருக்கி இருப்பதுல எந்த தவறும் கிடையாது, ஆச்சரியமும் கிடையாது. அது போலத்தான் அன்னை மரியாவுக்கு எது குடும்பம் என்றால் இது எல்லாமே தான் அவருடைய குடும்பம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே அன்னை மரியாவுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் அவருடைய அன்பு கண்டிப்பாக தங்கள் பிள்ளைகள் மீது இருந்து கொண்டேதான் இருக்கிறது. இயேசு இறந்தார், உயிர்த்தார், உலகத்துக்கு போயிட்டாரு. மாதா இறந்து அடக்கம் செய்யப்பட்டார்கள், இருந்தாலும் உயிரோடு அவர்கள் எழுந்தார்கள், உலகத்துக்கு போயிட்டாங்க. இப்ப கடவுள் இயேசுவும் மரியாதை எங்க இருக்காங்க? எங்க இருக்காங்க? எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க. ஆனா அவங்க உடலோட எங்க இருக்கிறாங்க? நற்பர்கள் இருக்கிறாங்க. அப்புறம் மாதா எங்க இருக்காங்க? மாதா எங்க இருக்காங்க? மாதா நற்பர்கள் இருக்காங்க. அது சொல்லலாம், அது ஒரு அடையாளம். மாதா விலகத்துக்கு போயிருக்கிறாங்க, விலகத்துடைய அரசியா இருக்காங்க, விலக அரசியாக அங்கே இருக்கிறான்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அவ்வளவு தூரத்துல இருக்கிற அந்த விலக அரசுக்கு நம்மளும் தொடர்பு இருந்தா அவங்க நம்ம பார்த்துட்டு இருக்காங்களா? எப்படி பாக்குறாங்க? என்ன கண்டுபிடிச்சீங்க? அதைத்தான் நாம அவருடைய காட்சிகளிலே நம்ம பார்க்கிறோம். அன்னை மரியாதை எவ்வளவோ பேருக்கு எவ்வளவோ பெயர்கள் இருக்கின்றன. எல்லா இடத்தையும் நிறைய காட்சி கொடுத்துட்டே இருக்காங்க. நம்ம எல்லாம் மறந்து போயிருந்தா அந்த காட்சி கொடுப்பாங்களா? அடிக்கடி அவர்கள் வந்து மக்களை சந்திக்கிறார்கள். எல்லா இடத்துலயும் வந்து எங்கெங்க அவருடைய தரிசனம் தேவைப்படுகிறதோ, எங்கெங்க மக்கள் கஷ்டப்படுகிறார்களோ, எங்கெங்க மக்கள் நம்பிக்கை இழந்து போகிறார்களோ அங்கெல்லாம் காட்சி கொடுத்துட்டே இருக்காங்க. அந்தந்த நேரத்தில் காட்சி கொடுக்கிறாங்க. எப்பொழுது அம்மா என்று அழைக்கிறோமோ அப்பொழுது அவர்கள் காட்சி கொடுக்கிறார்கள். லூர்து நகர்ல கர்ப்பத்துக்கு 1857 வருஷம் காட்சி கொடுக்கணும்னு யார் சொன்னது? ஏன் காட்சி கொடுத்தாங்க? அவர்களுக்கு தோல்வி இருக்கிறது. அந்த ஊர்ல, அந்த நாட்டுல, அந்த மக்களுக்கு இப்பொழுது என்னுடைய பிரசனம் தேவைப்படுகிறது. என்னென்ன காரணம் என்று சொல்லி நான் பார்த்தவர்கள், ஏன் இந்த அன்பு அந்த 19ஆம் நூற்றாண்டுல என்ன நடந்துச்சு, ஏன் அன்னை திடீர்னு இந்த லூர்து வந்து காட்சி கொடுக்குறாங்க, என்ன காரணமா இருக்கும் என்று சொல்லி நான் சர்ச் பண்ணேன். அப்போ ஒரு சில பதில்கள் வந்தது. என்னவா இருக்கும்? முதலாவதாக அந்த பிரான்ஸ் நாட்டுல இண்டஸ்ட்ரியலிசம் வளர்ந்து இருக்கிறது. என்ன இண்டஸ்ட்ரியலிசம்? பெரிய பெரிய தொழிற்சாலைகள் இருக்கட்டும், பெரிய பெரிய பணக்காரர்கள் பெரிய பெரிய பணக்காரர்களாக ஆகிட்டே இருந்தாங்க. ஏழைகள் எல்லாம் ஏழைகளாகவே மாறிக்கொண்டே இருந்தார்கள். நம்பிக்கை இழந்து போனார்கள் என்று வாழ முடியுமா தெரியலையே என்று சொல்லி பெரிய பெரிய தொழிற்சாலைகள் வளர்ந்து தொழிலதிபர்களும் பெரிய பெரிய ஆளானாங்க. ஆனால் சின்ன சின்ன நாட்கள்லாம் இன்னும் அழிஞ்சு போனாங்க. இது ஒரு பக்கம் இருக்குது. செக்குலரிசம் வளர்ந்து கொண்டிருந்தது. அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்கள் இருந்தார்கள். இந்த நம்பிக்கைக்கு விசுவாசம் கொடுத்து நம்பிக்கைக்கு அந்த இதை விரும்பியவர்கள் மிக மிக குறைவாகத்தான் இருந்தார்கள். ஆக அறிவுதான் முக்கியம், நம்பிக்கையெல்லாம் முட்டாள்தனம் என்று சொல்லுகிற ஒரு செக்குலரிசம் வளர்ந்து கொண்டிருந்தது. மக்கள் எல்லாருமே நம்பிக்கை இழந்து போனார்கள். ஏழைகள் குறிப்பாக நம்பிக்கை இழந்து போனார்கள். பிறகு எல்லாரும் வறுமை வந்தாலே என்ன பண்ணுவோம்? எல்லாரும் பாவம் பண்ணுவோம். திருடு, கொள்ளை, வழிப்பறி எல்லாமே நடக்கும். ஆக நம்பிக்கை இழந்த மக்கள் தன்னுடைய வாழ்க்கை தெரிவிப்பதற்காக என்னென்ன தவறுகள் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆக இது இப்படியே போயிட்டு இருந்ததுனாக்க சரி வராது என்று சொல்லி சாதாரண ஒரு ஏழை பெண்ணுக்கு அவர் காட்சி கொடுத்தார். வந்த உடனே அப்படியே இதை செய்ய அதை செய்ய அதை செய்ய சொல்லி போனா அவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. அதனால 18 முறை காட்சி கொடுத்ததுல நிறைய காட்சிகள் அவங்க எதுவுமே சொல்லல, சும்மாதான் இருந்தாங்க. அப்படி இருந்தாங்க. அவங்க இவங்களை பார்த்தாங்க, இவங்க அவங்களை பார்த்தாங்க. அதை எவ்வளவு அழகு, இந்த அம்மா எவ்வளவு அழகா இருக்காங்க, சூப்பரா இருக்கிறாங்க, அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. எல்லாருக்குமே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. பிறகு ஒரு சிலர் அந்த காட்சிகள் மட்டும் அவர்கள் சௌமாவையோடு காட்சி கொடுத்தாங்க. அந்த பெருமாளுக்கு பார்த்து பாதிகளுக்காக சௌமாவை சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. பிறகு ஒரு காட்சியில நான் தான் அவ்வளவு போகணும் என்று சொல்லி அன்னையை வெளிப்படுத்துறாங்க. பிறகு ஒரு காட்சியில குருன்னு போயிட்டு இந்த இடத்துல எனக்கு ஒரு சித்தாலயம் கிடைச்சது அப்படின்னு சொல்றாங்க.
இப்படியாக ஒரு சில காட்சிகளில் மட்டுமே அவர்கள் இந்த விசுவாசத்தை வளர்த்தெடுக்கிறதும் நம்பிக்கை சமத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாவிகளை மனமாற்றுகிற வகையிலும் அவர் அந்த விசுவாசத்தை அதிகப்படுத்துகிற வகையிலே நானே தான் அமலவுக்குள்ளோம், நான் தான் இயேசுவின் தாய் என்கிற அந்த செய்திகளை எல்லாம் கொடுத்து அவர் மக்களிடத்திலே ஒரு நம்பிக்கையை அந்த நேரத்தில் அது தேவைப்பட்டு இருக்கிறது. எனவே எப்பொழுதெல்லாம் நாம் கஷ்டப்படுகிறோமோ, எப்பொழுதெல்லாம் நாம் தூக்கி அடைக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் அன்னை மரியாள் வருவார் என்பதற்கு தான் இந்த காட்சிகள் எல்லாமே சாட்சியாக இருக்கு. எங்கேயா இருக்கிற மாதம் கூப்பிடுமா, வருவாங்களா, வரமாட்டாங்களா? சந்தேகமே, நீங்க கூப்பிட்டா வருவாங்க. அம்மா என்று கூப்பி அழைப்பதற்கு அவர் அருகிலே இருக்கிறார் என்பதற்கு தான் இந்த காட்சிகள். பாத்திமாவில் காட்சி கொடுத்தாங்க, எதற்காக காட்சி கொடுத்தாங்க? ரஷ்யாவில் கம்யூனிசம் வளர்ந்து கொண்டிருந்தது. அந்த கம்யூனிசம் பெரும் கேடாக முடியும், அது ஆபத்தானது என்று சொல்லி அவர் காட்சி கொடுத்து அதை வெளிப்படுத்துகிறார். இன்னும் 3 ரகசியங்களை அவர் சொல்லி அந்த நேரத்துக்கு என்ன தெரியும் அதை செய்து அன்னை மரியாள் நம்மை இன்னும் அன்பு செய்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு இந்த 2000 வருடங்களும் சாட்சி. எல்லா வருடங்களிலும், எல்லா ஆண்டுகளிலும், நூற்றாண்டுகளிலும், அரை நூற்றாண்டுகளிலும் அன்னை மரியாள் அதற்கே காட்சி கொடுத்துக் கொண்டேதான் இருக்கிறார். நம்முடைய மனிதத்தை காட்சி கொடுத்திருக்கிறாங்க. எங்க காட்சி கொடுத்திருக்கிறார் சொல்லுங்க. எங்க கோயில் இருக்கு? வேளாங்கண்ணில இருந்து, வில்லியனூர்ல இருந்து, ஒன்றில இருந்து, சரைமலா வசலாஜில இருந்து, இங்கெல்லாம் அன்னை மரியாள் காட்சி கொடுத்து நம்மை சந்தித்துக் கொண்டேதான் இருக்கிறார்கள், நம்மை பார்த்துக் கொண்டேதான் இருக்கிறார்கள், நாம் கூப்பிடும் போதெல்லாம் கேட்டுக் கொண்டேதான் இருக்கிறார்கள். ஆக இதுதான் அன்னை மரியாளுடைய அன்பு என்பதை நாம் புரிந்து கொண்டு அவர்களிடத்திலே செழிக்கிற அந்த பண்பை, குணத்தை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும், நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். நற்செய்திக்கு முதல் வாசகத்துக்கு வருகிற பொழுது கடவுள் வேறு ஒரு பரிமாணத்திலே தன்னுடைய அன்பை கொடுப்பதை நம்ம பார்க்கிறோம். முதல் வாசகத்தை கவனிச்சுங்களா? கடவுளுடைய அன்பினுடைய வேறொரு பரிமாணம், என்ன பரிமாணம் சொல்ல சொல்றோம்? முதல் வாசகம் படிச்சுருந்தீங்கன்னா சொல்லுங்க, என்ன பரிமாணம்? கடவுள் உன்னை அன்பு செய்கிறார் என்றால் உன்னை 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 கண்டிக்கிறார். கடவுள் யாரை அன்பு செய்கிறோமோ அவரை கண்டித்து திருத்துகிறார். கடவுள் உன்னை கண்டித்து திருத்துவதை வேண்டாம் என்று சொல்லாதே. உன்னுடைய துன்பங்களை தாங்கிக் கொள், அப்பொழுது நீ நேர்மையாக இருப்பாய், மன அமைதியோடு இருப்பாய், பெருமையோடு இருப்பாய் என்றெல்லாம் அவர் சொல்லுவார். கடவுளுடைய அன்பு நாம் தவறுகிற பொழுது கண்டிக்கிற அன்பாக இருக்கிறது, தண்டிக்கிற அன்பாக இருக்கிறது. நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இந்த பரிமாணத்தில் நம்முடைய அன்பு இந்த காலகட்டத்திலே ரொம்ப ரொம்ப மோசமாகி போயிருக்கிறது உங்களுக்கே தெரியும் இல்லையா? உங்களுடைய பிள்ளைகளை என்னைக்காவது கேட்கும், நானும் அடிக்கிறேன், சில சேர்ந்ததுக்கு அடிக்கிறேன். எங்க அது அவர்கள் செய்யும்போது கண்டிக்க வேண்டும், கண்டிக்க வேண்டும். அப்பா அப்பா அடிச்சாலும் அப்பா அன்பு முதல் சொல்றாங்க, எவ்வளவு அழகாக சொல்லுகிறது. நீங்கள் தண்டிக்கப்படுகிற பொழுது அது மகிழ்ச்சிக்குரியதா இல்லாமல் உயர்த்துக்குரியதாக தோன்றும். ஆனால் பயிற்சியற்றவர்கள் அமைதியையும் நேர்மையான வாழ்க்கையும் பெறுவார்கள். உங்களுடைய பிள்ளைகள் தவறு செய்கிற பொழுது கண்டிப்பதுதான் அன்பு. அவன் பிறகு பெரிய பிறகு ஏழனத்துக்கும் கேவலத்துக்கும் உரியவனாயிடும். அது அன்பு கிடையாது. அது ஒரு கடவுள் எப்படி நம்பி கொண்டிருக்கிற அன்பை கண்டித்து திருத்துவதன் வழியாக காமிக்கிறாரோ அதுபோல நாமும் நம்முடைய பிள்ளைகளை அன்பு செய்யணும் என்று சொன்னால் அவருடைய பிள்ளைகளும் நல்லா கவனிச்சுங்க. உங்களுடைய அப்பா அம்மா உங்களை திருத்துறாங்க, கண்டிக்கிறாங்க, அதை செய்யாத இதை செய்யாத செல்போன் பிடிக்க தூக்கி போடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க, அந்த நேரத்தில் கஷ்டமா தான் இருக்கணும். ஆனால் எல்லாமே உங்களுடைய நல்லதுக்கு தான். என்னுடைய அப்பாவை நினைச்சு பார்க்கும் பொழுது எவ்வளவு விஷயங்கள் நான் ஒன்று ஆசைப்படுவேன். அன்னைக்கு ஃபுல்லா வேலை சொல்லிட்டு வயல்ல அன்னைக்கு ஈவினிங் அப்பா படத்துக்கு போறாங்க, போகக்கூடாது. நம்ம கேட்கறதெல்லாம் படுக்கக்கூடாது, செல்லாம் படுக்கக்கூடாது.
அடுத்து நம்ம கேட்கவே மாட்டேன் போயிட்டு கேட்பதெல்லாம் கிடைத்துவிடும் என்றால் ஒரு 10 முறை கட்சியில 11 முறை கிடைக்கலாம் அழுவான். ஒரு முறை கிடைக்கும், ஒரு முறை கிடைக்காது, ஒரு முறை வெற்றி, ஒரு முறை தோல்வி, ஒரு முறை அடி, ஒரு முறை அன்பு, மாறி மாறி மாறிதான் நம்முடைய குடும்பங்கள்ல இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தோல்வியை தாங்கிக்கிற சக்தி, அவமானத்தை தாங்கிக்கிற சக்தி எல்லாமே கிடைச்சிட்டே இருந்தாங்க. ஒரு முறை கிடைக்கலாங்க, அது கிடைக்கிறதுக்கு என்ன செய்யணும் நம்ம பார்ப்போம். ஒரு இது கதையா நிகழ்வா என்ன தெரியாது. ஒருவன் ஜெயிலில் இருக்கிறான், பல வருடமாக ஆயுள் தண்டனை, தூக்கு தண்டனை கொடுக்க அவனுக்கு முடிவு செஞ்சுட்டாங்க. அவன் திருடு, கொள்ளை, வழிப்பறி எல்லா தப்புகளும் செஞ்சு அவன் ஜெயிலில் இருக்கான். அவனுக்கு தூக்கம் கொடுக்க முன்னாடி கடைசி ஆசை என்னன்னு கேட்கிறாங்க. நான் என் அம்மாவை பார்க்கணும்னு சொல்றான். அம்மாவுக்கு போய் விடுறாங்க. அவன் தனியா பேச போறா. அம்மா காதை பிடிச்சி பேசுறான். அம்மா காதை பிடிச்சி பேசுறான். அவன் அம்மா கஷ்டா அங்க இருந்த காவலர்கள் ஓடி அவங்க பிரிச்சு ஏன்னா பிரச்சனை இருக்கிறவங்க காதை பிடிச்சி வச்சு நான் தப்பு செய்வதே இங்க தண்டிச்சிருந்தாங்க. நான் அந்த அளவுக்கு வந்து நிற்கணும். நான் தப்பு செய்வதெல்லாம் என்று சொல்லி என்னுடைய தாய் என்னை திருத்தாமலே வளர்த்து விட்டார்கள், என்னை கண்டிக்காமலே வளர்த்து விட்டார்கள். எனவே நான் இப்படிப்பட்ட முரடனாக இந்த செயலை வந்து இன்னைக்கு தூக்குகிற கைதியாக ஆக உங்களுடைய அன்பு உங்களுடைய பிள்ளைகளுக்கு கண்டித்து திருத்துவதன் வழியாகவும் காண்பிக்க வேண்டும் என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். பார்த்து தாய் இயேசு நம்முடைய அன்பு செய்தார், அன்னை மரியாதை அன்பு செய்தார். நாம் நம்முடைய பிள்ளைகளை அன்பு செய்கிறோம். அன்பு செய்வதை கண்டித்து திருத்துவதன் வழியாக காண்பிக்க வேண்டும். நம்முடைய குடும்பங்கள் மட்டுமல்ல, இன்னும் சில குடும்பங்களையும், இன்னும் இந்த ஊரையும், இன்னும் நம்முடைய கத்தோலிக்க மக்களை அன்பு செய்கிற அளவுக்கு நம்முடைய உள்ளம் பறந்து விரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று நாம் சொல்லிப்போம். அன்னை மரியாதை அதற்கு நாம் வர வேண்டுவோம். எங்கள் மனம்
ஆதரிப்பாராக. கனிமலையிலிருந்து பிறந்த அவர் தனது தாயின் கண்ணிக்கு படுதன்றி அதை புனிதப்படுத்தினார். அவர் எங்கள் பாவங்களை நோக்கி எங்கள் காணிக்கையை வந்து ஏற்றதாயிருக்க செய்வராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரே, உயர்வான தந்தையே, புனிதமை வரையிலும் மேன்மையை கண்டு நாங்கள் உண்மை வியப்புக்குரிய அறிக்கையிடுவதும் மிகச் சிறப்பாக புனித கனிவரியாக நினைவுறும் என்று அவருடைய தந்தை கலந்து புகழுரையால் ஒரு கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனையில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை மீது அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளேன். சிறப்பாக உள்ள அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனிதர்களின் காரணமாகும் திருமணங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் மது இறக்கத்திற்கை எல்லா காரணங்களையும் நீடிக்கச் செய்வதே அவர் வழியாக மாமை வாழ்ந்தவர்களின் அணிகள் வழிபடுகின்றன. மது திருமண காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் துணையும் சேர்த்துக் கொள்வார். நாங்கள் உண்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்கடிப்புடன் முடிவின்றி சொல்வதாவது. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவரை மாறுவதாக. அவர் பாடுபட்ட உணவு கணிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை கிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனை கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மாற்றி நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் தேற்று பருகுங்கள், இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய சட்டத்தின்கினார். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிண்ணத்தையும் பொருட்படுத்துகிறோம். உம் திருமணம் ஊழியம் புரிய தந்தவர்கள் இணைகளை ஏற்றுக்கொண்டே எனவே மாற்று நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலை ரத்தத்திலும் பங்குகளை தூய ஆவியார் வந்து சேர்க்க வேண்டும். உம்மை தாழ்மையுடன் நன்றாடுகிறோம். அன்பரே, உலகிற்கும் வரவிருக்கும் உமது திருநவையை நிறைவு கொள்ளுங்கள். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராவியர் பிரான்சிஸ், எல்லா துறைகளினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவையின் மீது நிறைவு பெறச் செய்கிறோம். அந்த இறைவா, என்று அவராலை சிறப்பிக்கின்ற அற்புத கொடுத்த இயேசுவின் அன்பிய குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கிறோம்.
அவர்கள் உங்களுடைய குடும்பங்களுடைய எதிர்பார்ப்புகள் விண்ணப்பங்கள் கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேறக்கூடிய யோசனையின் வழியாக அவரை விதமாக ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக சொல்லுகின்றோம். மேலும் உயிரிழந்த குடும்பத்தைக் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்துடன் நினைவு வந்து திருமுகமொழியை வருகிறவர்களும் எங்கள் அனைவர் மீது இறக்கமாயும் கடவுளை கனிதாயார் புனித மரியாம் அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் இந்த உலகில் புகழ்ந்தவராயோர் ஆகிய புனிதரையுடனும் நாங்கள் நிலைப்பாடு உங்களுக்கு பெற்று நம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்து வளர்ந்தவர்கள் உண்மை மன்றாடுகின்றோம். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு அழைக்கிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருமணத்திற்கு அதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்துள்ளீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்து வருகிறேன். அமைதி உங்களுக்கு இருப்பதாக வாழ்த்து. இதோ இறைவனின் செம்மறே, இவரை உலகின் பாவங்களை போக்கி நமக்கு நிலை வாழ்வை கொடுக்கிற தெய்வம். இவர் தருகிற இந்த விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேரு பெற்றோர்.
சிவனுடைய மகன் சகோதரிகளே, இறைவன் நம்மை அளவில்லாமல் அன்பு செய்கிறார், நிபந்தனை இல்லாமல் அன்பு செய்கிறார் என்பதை நம்முடைய வாழ்நாளிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்னையுடைய பரிந்துரை பாதுகாப்பு அரவணைப்பு உடனிருப்பு இப்பொழுது நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துகிறது என்பதை நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். அன்னையுடைய ஆசிரியை பெரியவருடைய ஆசீர்வாதங்களை எனவே இந்த நல்லதற்கான சூழ்நிலையை தந்து அன்னைக்கு விழா எடுத்து நன்றி விழா எடுத்து மகிழ வாய்ப்பு தந்த எல்லாம் பல இறைவனுக்கு இதிலிருந்து நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த நாளிலே இந்த கல்வாரி பணியை தலைமையேற்று நடத்தி தந்து குறிப்பாக தன்னுடைய பிரசன்னத்தால் தன்னுடைய ஜெபத்தால் தன்னுடைய மறைவையால் நம்மை இறை உறவில் வளர்த்தெடுத்து வளர்க்க உதவியாக்கியிருந்த தந்தை பீதோ சாமியோ தந்தை ஈடுபட்டு அறிந்தார். பல பல்வேறு பணிகளுக்கு மத்தியிலே இந்த நாளிலே இந்த நம்முடைய எளிய அழைப்பை கொண்டு வந்திருந்து இருக்கிறார். எனவே தந்தை அவர்களுக்கு பல்வேறாக ஏற்கனவே உண்மையாகவே சொல்வது போல பல்வேறு பண்ணி அப்படின்னு சும்மா சொல்லலை. உண்மையாகவே அதற்கு சிறு பாய்ச்சாலும் தன்னுடைய மனதிலே கொண்டிருக்கிறார். அவை அந்த பணிகளுக்கு மத்தியிலும் மற்ற சொந்த பணிகளுக்கு மத்தியிலும் இங்கு வந்திருந்து நன்றாக என்பது அவருடைய நட்பையும் அவருடைய உடல்நன்மையும் குறிப்பாக அவருடைய தூக்கப்படுத்துவதையும் நமக்காக என்பதை நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். எனவே தலைவர்களுக்கு பகைமை தந்தை ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் என்னுடைய பேரால் மனமார்ந்த ஜெகங்களை கொண்டாடை சொல்லி நன்றியை தெரிவிக்கின்றோம். பல்வேறு தலைவர் இந்த நாளிலே குறிப்பாக
அதற்கடுத்ததாக எப்பொழுதுமே தன்னுடைய விருதுமையும் தன்னுடைய நன்மையும் நமக்கு எங்கிருந்தாலும் தந்து கொண்டு உடல்நலத்தை உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய பாசத்திற்கும் அன்பிற்கும் பெருமைக்குரிய அருள் தந்தை அந்த மகிமைந்த அன்பு நிகழ்வுகளுக்கு வந்திருக்கக்கூடிய அருள் தந்தை அவர்கள் பேராலும் என்னுடைய பேராலும் பலமாத்த நன்றி சொல்லி செய்கின்ற குழந்தை சாத்தியம் எல்லா நேரங்களிலுமே நிதி மற்ற ஏற்பாடுகள் அனைத்தையும் நல்ல முறையிலே செய்து கொண்டிருக்கிறது. இன்றைய நாளை சிறப்பிக்கூடிய அலுவலகத்திற்குரிய அறிவித்தை சேர்ந்த அறிவித்த தலைவர்கள் பொறுப்பாளர்கள் மற்றும் அதிகாரிகளுடைய உறுப்பினர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களை பாராட்டுகளை நன்றிகளை ஜெபங்களை தாக்கிக் கொள்கிறோம். அதே வகையிலே மனைவிகள் மற்றும் தேசிய மற்றும் இந்த நிகழ்வுகளை எல்லாம் நமது குழந்தைகள் மற்றும் பாடகர்கள் அனைவருக்கும் மீண்டுமாக வாழ்த்துக்களை நன்றிகளை எந்த ஒரு சூழ்நிலையிலும் எப்பொழுதுமே நம்மோடு இருந்து நம்மை பாராட்டும் விதம் நம்மை ஆன்மீகத்திலும் பக்தியிலும் வளர்க்கிற நம்முடைய பாசமிக்க தந்தை அவர்களுக்கு நம்முடைய நட்பளிப்பை பாசத்தை வெளிப்படுத்துவோம். மேலும் திருவிழாவை குறித்து நன்கொடை சிறப்பு நன்கொடை கொடுத்தவர்களின் பட்டியல்: சபரிமுத்து பாத்திமா மேரி 10,000 ரூபாய், அருள் தந்தை எஸ் அன்பு 5,000 ரூபாய், சிஸ்டர் ஞான ஒளி 5,000 ரூபாய், ரெஜிஸ் அன்பு ரோஸ் மேரி வானவேடிக்காக 5,000 ரூபாய், மேலும் பெரிய நாயகசாமி ஜெயபாரதி ஆர்சிஎம் துவக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் ரூபாய் 1000, திருக்கோவிலூர் அந்தோனிசாமி பாத்திமா ஆர்சிஎம் துவக்கப்பள்ளி ஆசிரியை ரூபாய் 1000, மேலும் சபரிமுத்து பாத்திமா மேரி ரூபாய் 1000. இவர் தாராளோடத்திற்கு நன்றி. மேலும் இப்பொழுது நடக்கவிருக்கும் தேர்பவனி தேர்களாகட்டும் திருவிழாவாகட்டும் நீங்கள் இன்றி ஒன்றும் செய்ய இயலாது. உங்களுடைய ஒவ்வொருடைய காணிக்கையும் நன்கொடைகளும் தான் இவ்வளவு வேலைகளை செய்ய முடியும். அதனால இன்னும் விருப்பம் உள்ளவங்க உங்களுடைய மேலான காணிக்கைகளையும் நன்கொடைகளை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தேர்தல் எல்லாம் பார்த்துருப்பீங்க, பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் அதிகமாக இது எங்களால் முடியாது, உங்களால் தான் முடியும். நீங்க தான் முடிச்சு வைக்கணும். ஒவ்வொருடைய மனதிலும் வைத்து நன்கொடைகள் அளிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நன்றி. ஏற்கனவே சொன்னது போல சேர்த்து ஒரு கருத்து சொல்லிட்டு தேர்வு என்று பேசிட்டு இருக்கும் பொழுது 30,000 ரூபாய் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி யாரும் சொல்றாங்க. ஆனால் 1 லட்சம் எடுத்து போயிடுச்சு, எல்லாருக்கும் பார்க்கணும், போயிடுச்சு, கையை வச்சு கம்மியாக தான் இருந்துச்சு, ஆனால் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் கூட அன்னை நமக்கு உதவி செய்வார் என்ற நம்பிக்கையில் அவர்கள் இந்த செயல்பாடுகளை முன்னெடுத்திருக்கிறார்கள். எனவே அதற்கு உங்களால் முடிந்த உதவிகளை உங்களுடைய உங்களை கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் திருவிழா வரி போட்டது சொன்னாங்க, அதை விரைவாக கொடுத்து உதவி செய்ய முடியும்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதற்கு அடுத்ததாக நமது மறை வட்டம் மறை மாவட்டத்தில் மறை வட்டத்திலிருந்து ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னாக்கா, அப்படி சொல்லிட்டு, அதாவது நம்ம சமுதாய அமைப்பு நிலவரப்படி கணக்கெடுப்பு இருக்கிறது. எனவே அதில் எப்படி இருக்கணும், அதை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு ஒரு ட்ரைனிங்
பயிற்சி வகுப்பு வருகிற 7ஆம் தேதி நமது மறைவட்டம் அறிவுகளை நடத்த இருக்கிறார். காலையில் 10 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும். அதற்கு அந்த பயிற்சியை பெற்றுக் கொண்டு வருவதற்கு தன்னார்வ தொண்டர்கள் வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். ஏற்கனவே அறிவிப்பு சொல்லியிருக்கோம். நிறைய நாளிலே மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றோம். தயவு செய்து இதிலே வந்து அட்லீஸ்ட் ஒரு 4-5 பேராக இருந்தாங்க இந்த பயிற்சியை பெற்றுக் கொண்டு அதை சரியான முறையில் செயல்படுத்துவதற்கு உதவியாக இருக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய ஒத்துழைப்பையும் உடனடிப்பை மீண்டுமாக எதிர்பார்க்கிறோம். நன்றி. கேட்கிறது ஆண்டவரே, உண்மை உட்பட நாங்கள் மதுரை வைக்கின்றோம். என்றும் கன்னியாவே மரியாதை கொண்டாட்டத்தில் மகிழ்வோம். நாங்கள் அதே கன்னியை கண்டு வாய்ந்து எங்கள் மீட்பின் மறைவுரை பெற நாங்கள் தருகிறோமா. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் நிறையாசை வழங்குவாராக. செல்வாழ்கள் திருப்பலி நிறைவேற்ற Amen.